விஜய் டிவியுடைய கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் தான் பாலா. இவரது காமெடிக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. விஜய் டிவியுடைய குக் வித் கோமாளி மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் இவர் கலந்துகிட்டு ரசிகர்களை சிரிக்க வச்சிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பாலா இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நடிப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நிறைய பேருக்கு உதவி செய்துட்டு இருக்காரு. அதை வீடியோவாவும் பதிவு செய்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்காரு. அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் இல்லாத மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏழை மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் என பல உதவிகளை செய்துட்டு வர்றாரு இவர். இப்படி சேவையில் ஈடுபட்டு வரும் பாலா ஹீரோவாக ஒரு படத்துல நடிக்க போறாரு, அவரை நான் தான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ராகவா லாரன்ஸ் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தெரிவிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த அறிவிப்பு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆனா இதுவரைக்கும் அதை பத்தின தகவல் எதுவுமே வெளியாகல. இந்த நிலையில லாரன்ஸ் தற்போது வேறொரு தயாரிப்பாளர் பாலாவுடைய படத்தை தயாரிப்பதாக அறிவிச்சிருக்காரு. பாலாவை நான் ராகவேந்திரா புரொடக்ஷன்ஸ் மூலமாக அறிமுகப்படுத்துவதாக அறிவிச்சிருந்தேன். ஆனா அதுக்கு பிறகு ஒரே வாரத்துல ஒரு நல்ல தயாரிப்பாளர் நல்ல கதையோட அணுகியிருக்காரு. அதனால வேறொரு தயாரிப்பாளருடைய படத்துல இப்ப பாலா ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. பாலாவுடைய அறிமுக படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் இப்ப பதிவிட்டிருக்காரு. இந்த படத்தை ஷெரீப் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்றாரு. இவர் ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவர் இதுக்கு முன்னாடி வைபவ் நடித்த ரணம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தரமான ஒரு திரைப்படம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாத்துக்கங்க. இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் தான் மியூசிக் பண்ண இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி இந்த படத்துல ஹீரோயினாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நமிதா கிருஷ்ணமூர்த்தி யார் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சந்தானத்துடைய குலுகுலு திரைப்படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை தாண்டி நிறைய வெப் சீரிஸ்லயே நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாலாக்கு பேராக இந்த படத்துல நடிக்க போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலா ஹீரோவாக அறிமுகமாக போற இந்த திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது, அவருக்கு இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க போதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.